அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த 7 மாதமாய் நம்மளை கண்ணிமை போல பாதுகாத்து ஜீவனோடு வைத்த அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 8ஆம் மாதம் அதிகால வேளையில் ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 7 மாதமே கண்ணிமை போல் பாதுகாத்தார், 8ஆம் மாதத்தில் நம்மளை எப்படி வைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறார். வெடிகால வெளுப்பை போல இப்பொழுது 7 மாதம் கடக்க வந்தேன், இப்போ என்ன பண்ண போகிறவங்கள விடிய கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளுக்க போதான். என்னென்ன தடையாக வச்சுருந்தீங்க துளிர்விட போதாங்க. ஒரு விதை போட்ட உடனே எப்படி துளிர்விடும்? சீக்கிரமாக துளிர்விட்டு வரும். தண்ணி ஊற்றி எருவு போட்டோன்னு இவ்வளோ நாள் 7 மாதம் உங்களை அப்படியே அடக்கி வச்சுருந்தார் ஆண்டவர். இந்த 8ஆம் மாதத்தில் சீக்கிரத்தில் துளிர்விட போதான். என்னென்ன தடை, வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், என்னென்ன கழகம் அடைப்பட்டு இருந்ததோ எல்லாம் துளிர்விட போகிறாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கிற அன்பு மகளே, அன்பு மகனே, உங்கள் வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்விட. விடிகால வெளுப்பை போல் எப்படிங்க விடிகால வெளுப்பு வரும்போது விடியற்கால ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிறீங்களா? எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போதாங்க. ஆண்டவர் அதுக்காகத்தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த 8ஆம் மாதம் அதிகால வேளையில் விடிகாலை வெளுப்பு போல் உன் சுகழ் வாழ் சீக்கிரத்தை துளிர்க்க போதாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அவருடைய நீதி உனக்கு முன்னால் செல்ல போதான். கர்த்தருடைய மகிமை உன் பின்னாக காக்க போதான். 7 மாதம் காத்தார் இல்லையா? வெளிச்சம் முன்னாடி அனுப்பிட்டு இருள் வராதபடி பின்னாடி காக்கிறாருங்க. எவ்வளோ அற்புதமான கடவுள் பற்றியா? 7 மாதம் காத்தேன், உன்னால் முடியல, நன்மை பெற முடியாத இருந்திய மகனே மகளே, இப்போது சீக்கிரத்தில் உன் சுகழ் வாழ் துளுக்க போகுது. வெடிகால வெளுப்ப போல் ஆக போகிற உன் வாழ்க்கை சீக்கிரத்தை துளுக்க போகுது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னுடைய நீதி உனக்கு முன்னால் செல்ல போகுது. நீ செய்து வந்த இத்தனை நாள் 7 மாதம் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்துக்கு பதிலாக நீதியாக நடந்து வந்து பாருங்கள். அதுக்காக என்னுடைய நீதி உனக்கு முன்பாக வைக்க போகிறேன்பா. உனக்கு முன்னால் செல்ல போகுது. என்னுடைய மகிமை உனக்கு பின்னாடி வந்து காக்க போகுதுப்பா. இருள் வரக்கூடாது வாழ்க்கையில். இதுமேட்டுக்கு பிரகாசிக்க போகிற 7 மாதம் பட்ட பாடெல்லாம் போதும். இந்த 8ஆம் மாதத்தில் சீக்கிரத்தில் சீக்கிரமாக துளிர்விட போகிறது, பிரகாசிக்க போகிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. பயப்படாதீங்க. 7 மாதம் கடக்க செய்த தேவன் இந்த 8ஆம் மாதத்தில் இவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் விடிகால வெளுப்ப போலவும் சீக்கிரத்தில் உன் சுகழ்வாழ்வு துளுக்க போகுது. அவருடைய நீதி உனக்கு முன்னால் செல்ல போகுது. கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னால் காக்க போதாங்க. அந்த இருளே வராதுங்க வாழ்க்கையில். அவர் வெளிச்சமாய் பிரகாசமாய் விடியகால வெளுப்ப போல உங்களை ஆசீர்வதித்து ஒரு மகிமைப்படுத்த போகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உன் பாதப்படியில் வருகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இந்த பிள்ளைகள் மத்தியில் 7 மாதம் இந்த பிள்ளைகளை குடும்பத்தை நீ ஆசீர்வதித்து வந்தீர். இந்த வார்த்தை மூலயமா கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். எனக்கு தெரியாது ஐயா, நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவங்க குடும்பத்தில் நீர் பிரகாசமான ஒளியை நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த விடிய கால வெளுப்ப போல் அவங்க வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்விட போகுதுன்னு சொன்னியப்பா. அது துளிர்விடட்டும் ஆண்டவரை. இந்த 8ஆம் மாதத்தில் அதையெல்லாம் காணட்டும் ஆண்டவரை. நீதி உனக்கு முன்பாக, உன்னுடைய பிரகாசமான நீதி அவருக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரை. உன் மகிமை அவருக்கு பின்னாடி போய் காக்கட்டுமாப்பா. இதுமாருக்கு ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு இருளும் பற்றி கொள்ளாதபடிக்கு அப்பா நீ முன்பாக போய் அவர்களை காக்குன்னு சொன்னீரப்பா. காத்து அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.